தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 1/8/2023 செவ்வாய்க்கிழமை. உத்திராடம் நட்சத்திரம் மாலை 5 மணி வரை, பிறகு திருவோணம் நட்சத்திரம். இன்றைக்கு பௌர்ணமி. மலைவலம் வந்தால் மகத்துவம் கிடைக்கும், கிரிவலம் வந்தால் கீர்த்திகள் பெருகும். ஆன்மீகம் சார்ந்த மலைகளை நீங்கள் வாய்ப்பு இருப்பவர்களெல்லாம் அருகில் சென்று அதை சுற்றி வந்து வலம் வந்த பின்னாலே அந்த ஆலயத்திற்குள்ளும் சென்று தெய்வங்களை வழிபட்டு வந்தால் உங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான நாள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து பழமொழிகளிலே ஆன்மீகம் சார்ந்த பழமொழி, அதே மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த பழமொழி, வாழ்வியல் சார்ந்த பழமொழி, ஜோதிடம் சார்ந்த பழமொழின்னு பல்லாயிரக்கணக்கான பழமொழிகள் இருக்கு. இந்த சில பிள்ளைகள் கல்யாணக்கார வீட்டிலையோ அல்லது நம்முடைய சொந்த வீடுகளிலேயோ ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தாலோ ஆயூயின்னு கத்திக்கிட்டு இருக்கும். எல்லா குழந்தைகளும் ரொம்ப சத்தம் போடும். ஒரு நிகழ்ச்சியில் வந்திருக்கிற போது அப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா ஒரு அன்னீசியாக இருக்கும். மற்றவர்களுக்கெல்லாம் பார்க்குறவங்கெல்லாம் இந்த பிள்ளைகள்லாம் இந்த கத்துதே, அதுகளை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கம்பாங்க. உடனே பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க, அந்த பிள்ளையை பார்த்து கம்முன்னு இரு அப்படிம்பாங்க. கம்முன்னு இருன்னா அமைதியாக இருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு அந்த முன்னோர்கள் ஒரு அருமையான கருத்தை சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஒரு கணபதிக்குரிய ஒரு மந்திரம், ஒரு ஸ்லோகத்தில் ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. கம் கணபதியே நமகனா கணபதியின் சிந்தனையோடு நீ இருன்னு அர்த்தமா. ஆகையினாலே இந்த பிள்ளைகளை நீ கம்முன்னு இரு அப்படின்னா கணபதியின் சிந்தனையோடு இரு, தெய்வத்தின் சிந்தனையோடு இருன்னு அர்த்தமா. இப்படி கூட சில சொல்லியதில் ஒரு அழகான பழமொழி, குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி. ஒரு பெரிய பணக்காரர் வந்து ஒரு பிள்ளையை பாராட்டினா, பரவாயில்லையே நீ குட்டுப்பட்டாலும் மோதிர கையாலையில குட்டுப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்க. ஆனால் அதனுடைய பழமொழியினுடைய சரியான விளக்கம் என்ன அப்படின்னா, குட்டு போட்டாலும் மோதக கையான்பால் குட்டு போட்டு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத உண்மையான விளக்கம். அது நாளடைவில் மருவி கிராமப்புறங்களில் குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படணும், நீ நல்ல ஒரு பெரிய பணக்காரங்கிட்ட ஒரு செல்வந்தட்ட நீ வந்து பாராட்டு வாங்கியிருக்க அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நம்ம குட்டு போட்டுக்கிறோம். இந்த குழந்தைகளை கூட்டிக்கு நம்ம கோயிலுக்கு வர்றதே முதல்ல விநாயகரை தான் கும்பிடணும். விநாயக பெருமானுடைய அருள் நமக்கு வேணும். வேழ முகத்தான் விநாயகனை தொழ வாழ்வு மிகுத்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வர்றபோது என்ன சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம், அது சன்னதியில் போய் தோப்புக்கரணம் போடு அப்படிம்பாங்க. எங்கள் பக்கத்துல எல்லாம் அது உக்கி போடு அப்படிம்பாங்க. வலது கையால் இடது காதையும் இடது கையால் வலது காயெல்லாம் பிடித்து கொண்டு அப்படி வந்து கொஞ்சம் குனிந்து குனிந்து நிமிர்ற போது நம்முடைய கீழ் மூட்டுகளுக்கெல்லாம் வேலை கொடுக்குறோம். இந்த காதுகளை சார்ந்த நரம்பு இருக்கு இல்லையா, அது வந்து பம்ப் பண்ணப்பட்டு அதன் மூலமாக ரத்தங்கள் எல்லாம் மூளைக்கு செல்லுதான். நினைவாற்றல் நல்லா இருக்கு. இன்றைக்கு அமெரிக்காவில் சொல்றாங்க, இது மாதிரி உக்கி போடுவதை, தோப்புக்கரணம் போடுவதை என்ன சொல்றாங்க அப்படின்னா தலை சிறந்த யோகாபியாசம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த யோகாபியாசத்திலேயே முதன்மையான யோகாபியாசம் இதுதானா. அதை அந்த காலத்தில் நம்ம தமிழர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதை வந்து அழகான பழமொழியாக மாற்றி, குட்டுப்பட்டாலும் மோதக கையான்பால் குட்டு போட்டு கொள்ள வேண்டும். அதாவது மோதகத்தை கையில் வச்சிருக்கிறது யாரு? கணபதி. அந்த கணபதியின் முன்னாலே நீ குட்டு போட்டு கொண்டால் அந்த போட்டுக்கொண்டதற்குரிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வைத்தார்கள். இப்படிப்பட்ட பழமொழிகளை எல்லாம் தொடர்ந்து அதற்குரிய விளக்கங்களை எல்லாம் இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நினைத்தது நிறைவேறுகின்ற நாள். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது குருவின் பார்வையும் செவ்வாயின் மீது படுகிறது. இன்று கிழமையும் செவ்வாய். அப்படியானால் இந்த முருகப்பெருமானை நீங்கள் அவசியம் வழிபட வேண்டும். அது மட்டும் அல்ல, குரு பார்வை இருப்பதனாலே குழப்பங்கள் தீரும், குதூகலம் குடிகொள்ளும், குடும்பத்திலே ஒற்றுமை பலப்படும், பணம் காசு மற்றும் பொருளாதாரத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. கேட்ட உதவிகள் கேட்ட நேரத்திலே கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொட்டது துலங்கும் நாள். தொழில் வளம் சிறப்பாகவே இருக்கிறது. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். ராசிநாதன் வக்ரமாக இருந்தால் நன்மை கிடைக்குமா என்று நினைக்க வேண்டாம். 6க்கு அதிபதியாகவும் சுக்கிரன் விளங்குகின்றார். கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் என்பது பழமொழி. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நீங்கள் நினைக்க இயலாத ஒரு ராஜயோகம் இன்று வரப்போகிறது. தொழிலுக்காக நீங்கள் ஏற்பாடு செய்து பல நாட்களாக பணம் கிடைக்கவில்லையே என்றிருந்தால் இன்று அது கைகூடலாம். உத்தியோக முயற்சி செய்திருந்தால் இதுவரை உத்தியோகம் கிடைக்கவில்லையே, நேர்முக தேர்வுக்கு சென்றும் பலனில்லையே என்று நினைத்திருந்தால் இன்று அது கைகூடலாம். இப்படி நடைபெறாத காரியங்கள் நடைபெறுகின்ற நாளாக இந்த நாள் அமையப் போகிறது.
மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும், இறைவனை பூசித்து செய்ய வேண்டும், இறை நாமத்தை வாசித்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, ஆரோக்கியத்திலும் தொல்லைகள் அதிகரிக்கும். அதிக பணம் செலவாகிறதே என்று கவலைப்படுவீர்கள். குடும்பத்தில் ஒருவர் மற்ற ஒருவருக்கு உடல் ஆரோக்கிய தொல்லை, மருத்துவ செலவு என்ற நிலைகள் எல்லாம் உருவாகலாம். பொதுவாகவே மனக்கலக்கம் ஏற்படும் நாள். இன்று நீங்கள் மலைவலம் வருவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே தனாதிபதி சூரியன் இருப்பதால் பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. சண்டை போட்டவர்கள் எல்லாம் சமாதானமாக வருவார்கள். என்ன காரணம் என்றால், 8ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலே சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்யும் சூழல் உண்டு. ஆனால் அந்த சனியே வக்ரமாக இருக்கின்ற பொழுது உங்களுக்கு ஓரளவாவது நன்மைகள் கிடைக்க வேண்டும். எனவேதான் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். தொழிலில் கூட கிடைக்காத ஒரு சில வாய்ப்புகள் இன்று கிடைக்கலாம். பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கண்டகச்சனியின் ஆதிக்கம். அது மட்டுமல்ல, உங்கள் ராசியில் செவ்வாய் சனியை பார்க்கின்றார். சனி செவ்வாய் பார்ப்பது அவ்வளவு நல்லதல்ல. விரயங்களும் கூடுதலாக இருக்கும். மனக்கலக்கங்கள் ஏற்படும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற இரட்டித்த சிந்தனை உருவாகும். உறவினர்கள் வழியிலும் பகை, நண்பர்கள் வழியிலும் பகை, அலுவலகத்திலும் சிக்கல்களும் சிரமங்களும். கூட இருப்பவர்களே உங்களுக்கு நன்மைகள் செய்யாமலேயே ஏதேனும் உங்களை பற்றிய பிரச்சாரங்களை செய்ய நேரிடலாம். எனவே மிக 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 கவனம் தேவைப்படுகின்ற நாள் இந்த நாள். இன்று ஆன்மீகத்திலே நீங்கள் அடியெடுத்து வைத்தால் லௌகீகம் சிறப்பாக இருக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு 6ஆம் இடத்திலே சனி, 8ஆம் இடத்திலே குரு. அஷ்டமத்து குருவால் அலைச்சல் இருக்குமே தவிர ஆதாயம் இருக்காது. கையாளுகின்ற பொருட்களிலே கவனம் செலுத்துங்கள். விலை உயர்ந்த பொருட்களை கையாளுகின்ற பொழுது அது தவறி கீழே விழுந்து அதன் மூலமாக உங்களுக்கு மனக்கலக்கங்கள் ஏற்படலாம். எனவே கையாளும் பொருட்களிலே கவனம் செலுத்துங்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். கூடுதல் பொறுப்புகளை கொடுத்து உங்களுக்கு நேரத்தையும் அதிகப்படுத்தி ஓய்வில்லாமல் உழைக்கச் சொல்கிறார்களே, உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்றெல்லாம் கவலைப்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைவதனாலே அமைதியை கடைபிடிக்குங்கள். நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது. ஜென்ம கேதுவாக இருந்தாலும் கூட ஜென்ம ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில். எனவே பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறது. புகழ்மிக்கவர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். கேது ராகுவுக்கு இடையிலே உங்களுடைய யோகம் இருப்பதனாலே இன்று அந்த ராகுகேதுக்கள் ஆதிக்கம் மேலோங்கி இருந்து சர்ப்பதோஷத்தை உருவாக்குவதாலே காலை நேரம் கலகலப்பாக இருக்கும், மாலை நேரம் சலசலப்பாக கூட இருக்கலாம். ராசிக்கு 5லே சனி இருப்பதால் பிள்ளைகளால் பிரச்சனை வரத்தான் செய்யும். பூர்வீக சொத்துக்களாலும் சில பிரச்சனைகளும் தடைகளும் தாமதங்களும் வந்து அலைமோதும். கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மலைவலம் வந்து மகத்துவம் காண வேண்டிய நாள். முருகப்பெருமான் வழிபாட்டால் முன்னேற்றம் காண வேண்டிய நாள். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 10ஆம் இடம் எனப்படும் தொழில்ஸ்தானத்தில் குருவால் பார்க்கப்படுகின்றார். முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். பெரிய மனிதர்களின் சந்திப்பால் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். புகழ் கூடுகின்ற நாள். பொருளாதாரத்திலே நிறைவு ஏற்படும். இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்திலே சூரியன் இருப்பதனாலே அலைச்சல் இருக்கும். ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளால் ஏதேனும் பிரச்சனைகள் வரலாம். அருகில் உள்ளவர்களின் ஆதரவும் கொஞ்சம் குறையலாம். 3ஆம் இடத்திலே சனி வக்ர இயக்கம். எனவே முன்னேற்ற பாதையில் சில சறுக்கல்கள் வரத்தான் செய்யும். கூட பிறந்தவர்களே உங்களுக்கு நன்மைகளை செய்வார்களா என்பது சந்தேகம்தான். எனவே எதில் நீங்கள் ஈடுபட்டாலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு மனக்கலக்கம் அதிகரிக்கும் நாள். இந்த அஷ்டமத்திலே செவ்வாய் அடியெடுத்து வைத்திருக்கிறார். புதன் இருக்கிறார். சுக்கிரன் இருக்கிறார். 8ஆம் இடம் வலுவாக இருப்பதனாலே நீங்கள் எதையும் சிந்தித்தபடி செய்ய இயலாது. அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டும். ஆதாயம் தரும் தகவல்கள் வருவது போல் இருக்குமே தவிர அது முடிவடையாது. 2லே சனி இருப்பதால் கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற இயலாது. கொள்கை பிடிப்போடும் செயல்பட இயலாது. இன்று மிக மிக கவனம் தேவைப்படும் நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதன் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். செவ்வாய் பார்க்கின்றார். எனவே மனப்போராட்டங்களுக்கு மத்தியில் மகிழ்ச்சியும் கிடைக்க வேண்டுமானால் இன்று மலைவலம் வர வேண்டும். ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படத்தான் செய்யும். ஏதேனும் ஒன்றை சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். அதை செயல்படுத்த இயலாமல் போகலாம். அல்லது நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வதாக சொல்லி கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். என்ன இருந்தாலும் ராசிநாதன் சனி வக்ர நிவர்த்தியாகும் வரை கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி பயணம் உண்டு. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு யோகமான நாள். உங்கள் ராசிநாதன் 2ல் இருக்கிறார்.
2லே குரு இருந்தாலே திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே இனிய வாழ்விலே ஏற்பட்ட இடையூறுகள் அகலும், இல்லத்திலே சிவகாரிய பேச்சுக்கள் கைகூடும், நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள், புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வரும் யோகம் கூட உண்டு. நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் இன்று வெற்றி கிடைக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.